This video we are going to learn next exercise introduction, zeros of a polynomial. In this video we are going to learn zeros of a polynomial, value of a polynomial, roots of a polynomial equation. These three content only we are going to learn. Okay, listen carefully. These three are very important. Listen carefully. Okay ma. First, zero of a polynomial. The value of p of x can be zero of many possible ways of x. These value of x are called zero of polynomial. For example, they will give one equation like one polynomial. So instead of we can take that one p of x equal to x square minus 3. நம்ம இங்க p of x ன்னு எடுத்துக்கணும். x square minus 3 x minus 3 ன்னு எடுத்துக்கறோம் வைங்க. For example, என்ன எடுத்துக்கறோமா? இங்க நான் எழுதுறேன் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுக்க போகிறேன், p of x equal to x minus 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இங்கே என்ன எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் இது 0 ஆகும்னு பார்க்கணும். இங்கே ஆல்ரெடி -3 இருக்குது. அப்போ என்ன 3 போட்டால் இங்கே 0 ஆகும், +3 போட்டால் இது என்ன ஆகிடும், எனக்கு 0 ஆகிடும். அப்போ எக்ஸ்க்கு பதில் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் வாட் வி கேன் அப்ளை, இங்கே எக்ஸ்க்கு பதில் நான் என்ன போட்டுக்கலாம், 3 போட்டுக்கலாம். ஸோ p of x equal to 3 minus 3 equal to வாட்மா, 0. ஸோ எனக்கு என்னம்மா ஆன்சர் கிடச்சிச்சு, 0. அப்போ நான் என்ன வேல்யூ போட்டேன்னா எனக்கு 0 கிடச்சிச்சுமா, எக்ஸுக்கு பதில் நான் என்ன வேல்யூ போட்டதுனால எனக்கு 0 கிடச்சிது, 3. ஸோ திஸ் 3 இஸ் த ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். நம்ம எந்த வேல்யூ அங்கே அப்ளை பண்ணால் நம்மளுக்கு 0 கிடைக்குதோ அந்த நம்பர் தான் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். கிளியர்மா? ஸோ நல்லா கவனிங்க. த வேல்யூ ஆஃப் p of x கேன் பி ஜீரோ ஆஃப் மெனி பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ டேரெக்டாக எனக்கு இங்கே -3 இருந்ததுனால +3 போட்டால் 0 ஆகும்னு தெரியும். இப்போ சப்போஸ் எனக்கு தெரியாதுன்னா நான் என்ன செக் பண்ணுவேன், 0 போட்டு செக் பண்ணுவேன். 1 2 3 எக்ஸுக்கு பதில் நான் என்ன போடலாம், 0 போட்டு பார்க்கலாம், 1 போட்டு பார்க்கலாம், 2 போட்டு பார்க்கலாம், 3 போட்டு பார்க்கலாம் இல்லைங்களா. 3 போட்டால் தான் என்ன ஆகிடுது, இப்போ எனக்கு ஆன்சர் 0 வந்துடுது. ஸோ அந்த மாதிரி போடும்பொழுது எந்த நம்பர் போட்டால் ஆன்சர் 0 வருதோ அந்த அந்த வேல்யூ தான் அந்த எக்ஸ்க்கு பதில் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 3. So that value are called the zero of the polynomial. Here in example 3 is the zero of the polynomial. புரியுதமா? Next, note the given number of zeros depends on the line or curves intersecting x-axis. எப்பவுமே number of zeros வந்து எதை பொறுத்து இருக்கும்னா line or a curve intersecting x-axisல மட்டும்தான் பார்க்கணும். எதில் மட்டும்தான் பார்க்கணும், x-axisல மட்டும்தான் பார்க்கணும். For example, see here. Now like this, one x-axis and y-axis is there. This is x-axis, you know very well. This is y-axis, you know very well, right? Now I am going to draw one parabola like this. This is my graph. ஓகேங்களா, இந்த மாதிரி parabola வரைஞ்சிருக்கேன். இந்த ஷேப்புக்கு பேர் parabola. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இது x-axisல மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஆக்சிஸில் மட்டும்தான் இன்டர்செக்டிங் பாயிண்ட் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க, x-axis. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனைமா இருக்குது, ஏன்னா x-axisல எத்தனை டச் ஆகிருக்கு பாருங்கள், 2 பாயிண்ட் தானே டச் ஆகிருக்குமா. அப்போ இதோட நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 2. அந்த மாதிரி நம்ம எடுக்கணும். கிளியராமா? நம்பர் ஆஃப் ஜீரோஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த லைன் ஆர் அ கர்வ் இன்டர்செக்டிங் x-axis. x-axisல எத்தனை இடத்துல டச் ஆகிருக்குன்னு பார்க்கணுமா அந்த பாயிண்ட்டு. ஸோ 2 பாயிண்ட்ஸ். இப்போ நீங்கள் சொல்லலாம் இங்கே y-axis இது இங்கேயும் ஒரு பாயிண்ட் டச் ஆகிருக்கு, ஆனால் இது எந்த ஆக்சிஸில் இருக்குது பாருமா, y-axisல இருக்குது. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு x-axisல டச் பண்ணால் மட்டும்தான் அது நம்பர் ஆஃப் ஜீரோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x-axisனால் இந்த லைன், ஓகேவா. ஸோ இட்ஸ் அ ஹரிசான்டல் லைன். இந்த ஹரிசான்டல் லைனில் எத்தனை பாயிண்ட் டச் ஆகிருக்குமா, 2 பாயிண்ட்ஸ் டச் ஆகிருக்கு. அந்த 2 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு என்னமா நம்பர் ஆஃப் ஜீரோ. ஸோ இன் திஸ் கிராஃப் நம்பர் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு 2. அப்படி தான் கண்டுபிடிக்கணும். கிளியராமா இந்த பாயிண்ட்டு? ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ ஆஃப் அ பாலினாமியல்லாம் என்னென்னா எக்ஸ் -3னா இங்கே எக்ஸ்க்கு பதில் என்ன வேல்யூ போட்டால் 0 ஆகும்னு செக் பண்ணணும். அப்போ இங்கே 3 போட்டால் 0 ஆகுதுன்னா 3 இஸ் த ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். இப்போ x -2ன்னு கொடுக்குறாங்கன்னா அப்போ என்ன போடணும், எக்ஸ்க்கு பதில் 2 போடணும். சரிங்களா? அப்போ என்ன வேல்யூ இங்கே எக்ஸ்க்கு பதில் போட்டு நம்மளுக்கு ஆன்சர் 0 கிடைக்குதோ அந்த வேல்யூ தான் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். நெக்ஸ்ட்டு நோட்னா என்னன்னு கவனிங்க. நான் சொன்னலையா ஆல்ரெடி ஐ எக்ஸ்பிளைன், ரைட்? The number of zeros we can find by using the intersecting point at x-axis. So how many points are intersecting here? 2 points are intersecting at the x-axis. So the number of 0 equal to 2. Like this they will give. Okay. Next one, value of a polynomial. The value of a polynomial p of x at x equal to a. Instead of x, they given what value we should apply ma? x க்கு பதில் என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க, a. அப்போ இந்த x க்கு பதில் நான் என்ன அப்ளை பண்ணியிருக்கேன், இங்கே a.
obtained on replacing x by a. So a belongs to real number. A belongs to real number. So for example, இப்போ இதோட எக்ஸாம்பிள் கொடுத்தனா உங்களுக்கு புரியும், கவனிங்க. The value of the polynomial எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. For example, find the value of a polynomial f of x equal to x square plus 3x minus 1 at x equal to 2. At x equal to 2. So they given like this, we should find the value of polynomial. அந்த polynomial கொடுத்திருக்க polynomialக்கு value கண்டுபிடிக்கணும். x இருக்க இடத்துல அவங்க என்னமா போட சொல்லிருக்காங்க? 2. So instead of f, you just write f. Instead of x, you should apply 2. Right here 2. Instead of this x, 2 the whole square plus 3 into x is there. So instead of x, what value you should apply? 2. So in the full equation, x இருக்க இடத்துல எல்லா இடத்துலையுமே 2 apply பண்ணுமா. சரிங்களா? I applied here. 2 2s are 4 plus, because plus into plus plus, 3 2s are 6 minus 1 is there. So added these two because same sign, added 10. 10 minus 1, your answer is 9. So f of 2 equal to 9. By using this method only, you should find the value of a polynomial. சரிங்களா? வேல்யூ ஆஃப் அ பாலினாமியல்னா உங்கள் எக்ஸ்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் வேல்யூ ஆஃப் அ பாலினாமியல். அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிற வேல்யூ, தட் இஸ் அ வேல்யூ ஆஃப் அ பாலினாமியல். நவ் a third one, root of a polynomial equation. Root of a polynomial equation. In general, if p of a equal to 0, we says that p of a வந்து 0 வந்துருச்சுன்னா, சரிங்களா, உங்களுக்கு ஆன்சர் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. p of a equal to அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க? 0ன்னு கொடுத்துருக்காங்கன்னா, then a is called as, இதுக்குள்ளே இருக்க ஏவை நம்ம என்னன்னு சொல்லணும்னா, is the zero polynomial p of xன்னு சொல்லலாம். அப்போ அந்த நான் சொன்னேன் இல்லையா, இங்கே ஆன்சர் 0ன்னு வந்துருச்சுன்னா எந்த வேல்யூ போடுறோமோ அந்த வேல்யூ என்னன்னு சொன்னோமா, நான் 0 பாலினாமியல் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணனா. இப்போ நான் இங்கே என்ன போட்டேன்? 3 போட்டேன். 3 போடும்பொழுதே எனக்கு என்ன கிடச்சிச்சு? 0. அப்போ அந்த 3ன்றது என்னது? 0 பாலினாமியல் சொன்னேன்னா அதே தான் இங்கேயே சொல்கிறேன். அந்த ஏன்றது இப்போ 0ன்னு கிடச்சிச்சு. அப்போ உள்ளே இருக்க ஏ வந்து என்னமா இருக்கும்? 0 பாலினாமியல். ஆர் வி கேன் சே திஸ் ஒன் அஸ் த ரூட் ஆஃப் த பாலினாமியல். என்னன்னு சொல்லலாமா? ரூட் ஆஃப் த பாலினாமியல்னு சொல்லலாம். ஓகே, நவ் லிசன். Just listen the example, you can find easily. In the example கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Find the root of the polynomial 5x minus 3 equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே ரூட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு அர்த்தமா. For finding root, you should find the value for x. Okay, 5x you write as it is. This minus 3, if you are bringing this side, it will become plus 3. So here multiply 5 is there, right? If you are bringing this side, it will become division. So 3 by 5. ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து மைனஸ் ப்ளஸ் இந்த சைட் கொண்டு வந்துருங்க. அப்போ மல்டிப்ளையில் இருக்கிறது இந்த சைட் கொண்டு வரும்போது டிவைட் ஆகிடும். அப்போ 3 by 5 இஸ் த ரூட் ஆஃப் திஸ். சரிங்களாமா? நவ் வி கேன் மூவ் டு எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் சம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் f of y equal to 6y minus 3y square plus 3 at the given y value 3 values we are going to apply. So write solution here. First what they given y equal to 1. First write f of y here. f of y equal to 6y minus 3y square plus 3. So instead of y, what value we are going to apply, ma? 1. So apply here 6 into y, instead of y 1, 3 into 1 square plus 3. So now 6 ones are 6, we can put directly here. First you should square this. 1 into 1, 1 only. 1 3s are 3. So minus into plus, minus 3 ones are 3 plus 3 is there, right as it is. Minus 3 and plus 3 will be cancelled here. What is the remaining answer? 6 is the answer. F of 1 equal to 6. This is the first subdivision answer. Second subdivision, y equal to minus 1. So here you write f of y equal to what question they given? 6y minus 3y square plus 3 they given, right as it is. So instead of y you apply minus 1. 6 into minus 1 minus 3 into minus 1 the whole square plus 3 is there. So here you see 6 plus into minus minus. First you should multiply sign only. Plus into minus minus. 6 ones are 6. Here you write 3 as it is. Here you see minus 1 into minus 1. Minus into minus plus 1 ones are 1. You just remember ma, பவரில் ஈவன் நம்பராக இருந்துட்டு இங்கே உள்ள மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் ஆகிடும்மா. ஈவன் நம்பர்னால் 2 4 6 8லாம் வந்துச்சுன்னா இங்கே மைனஸ் இருந்தால் அது ப்ளஸ் ஆகிடும். அதே ஆட் நம்பர் இருந்ததுன்னா மைனஸ் இருந்ததுன்னா மைனஸாகவே தான் இருக்கும். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே ஈவன் நம்பரில் இருக்குது, அதனால மைனஸ் என்னவா மாறிடுச்சு பாருங்கள், ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ones are 1 plus 3.
So now minus 6 as it is. Now you multiply these two. Minus into plus, minus 3 ones are 3 plus 3. Minus 3 and plus 3 will be cancelled. So your answer is minus 6. You write here f of minus 1 equal to minus 6. This is the second subdivision. Now third subdivision, what they given? Y equal to 0. F of y equal to, what is the question they given? 6y minus 3y square plus 3 they given, right? So instead of y, what we should apply, ma? 0. 6 into 0 minus 3 into 0 the whole square plus 3. Here 6 zeros are 0. Minus 3 into 0 into 0, 0 only. So 0 minus 3 into 0, 0 plus 3. So now your answer is 3. So f of 0 equal to, what answer you got? 3. Okay, ma? This is clear for you? Okay, thank you, ma.